முதல்ல வீடியோ கொடுத்துட்டு பணத்தை வாங்கிக்கியா. சரி வா ஓ எவ்வளவு நேரம் தூண்டிக்கிட்டு இருக்க? இருப்பா. மனுஷனையா நீ? காசு காண்டி கட்ட பொண்டாட்டிய கழுத்தெடுத்து கொண்டிருக்க அசிங்கமால? அப்படியெல்லாம் யோசிச்சா வாழ்க்கையில முன்னேறவே முடியாதுப்பா. 25 லட்சம் என் பொண்டாட்டியால வந்த காசு. அவதான் எனக்கு குலதெய்வம். குலதெய்வம் அவ. பாரு, இந்த காசுல அவளுக்கு பிடிச்ச ஸ்வீட்டு, பழம், பட்டு புடவை இது எல்லாத்தையும் வாங்கி வச்சு சாமி கும்பிட்டு மிச்சம் இருக்கிற காசுல நான் வாழ்ந்துட்டு போறேன். பாரு, யாராவது ஒருத்தர் தியாகம் பண்ணாதான் ஒருத்தர் நல்லா இருக்க முடியும். புரியுதா? நீங்களாம் பணக்காரங்க, உங்க பிரச்சனையே வேற. ஆனா எங்களுக்கு இதை விட்டா வேற வாய்ப்பு கிடைக்குமா? பாரு, கழுத்துக்கிட்ட கத்தி எடுத்துட்டு போகும்போது என்னை பார்த்தா ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. ஆனா என்ன பண்றது? என்னால சுத்தமா முடியல மேம். மேம் எனக்கு கொஞ்சம் தூரம் தான் மேம், ரோடு வந்துடும், கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. முடியாது, ஒரு 5 நிமிஷம் ப்ளீஸ். என்னால முடியல. சரி வாங்க. எப்படி மேம்? உங்களை எப்படி கிட்னாப் பண்ணாங்க? அதுவும் அவ்வளோ செக்யூரிட்டிலாம் மீறி? என்னை போஸ்டிங்லேருந்து எடுத்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுட்டாங்க. உனக்கு சப்போர்ட் பண்ணதுனால எந்த டிபார்ட்மெண்ட்லையும் கொடுக்காம வேணும்னே டிலே பண்ணி வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருந்தாங்க. என்னை பர்சனலாக தொந்தரவு பண்ணுவாங்கன்னு தோணுச்சு. என் பொண்ணை சத்தியோட ஊருக்கு அனுப்பிட்டேன். இப்போவும் அவங்க அங்கே தான் இருக்காங்களா? தெரியல, பேசணும். எங்கிட்ட எந்த கம்யூனிகேஷனும்